கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதம் சொல்லுகின்றார். இது தாவீதின் சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது என்றாலே அவரை துதிப்பதில் அவரை மிஞ்ச முடியாது. அவர் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகின்றார். இல்லை, நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் கர்த்தரை பாடுவேன், உள்ளளவும் நான் பாடுவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அவரை போல துதிப்பதற்கு உதாரணமாக ஒருவரையும் வேதத்திலிருந்து சொல்ல முடியாது. அவ்வளவு அவர் கர்த்தரை ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு விதத்தில் பார்த்து அவருடைய கிரியைகளை ஒவ்வொரு விதத்தில் எண்ணி பார்த்து துதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அவர் சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். தான் உருவான விதத்தை யோசித்து பார்க்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு விளக்கி காண்பித்திருக்க வேண்டும். ஒரு தாயின் கர்ப்பத்துல ஒரு பிள்ளை உருவாகுவது என்பது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. நம்ம எல்லாம் இந்த பூமிக்கு வந்திருப்பது நம்மால அல்ல. நம்முடைய ஒருவேளை நமக்கு பெற்றோர்கள் நம்மை இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தாலும் கூட, ஆனால் சிருஷ்டி கர்த்தர் நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாய் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். எப்படி உருவாக்கி இருக்கிறாரோ, பிரமிக்கத்தக்க அதிசயமாக அவர் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட ஒரு மனிதன் அல்ல மனுஷி என்று எடுத்துக்கொள்வோமானால், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அதை குறித்து அறிவது மிக பெரிய காரியமாக இருக்கின்றது. அவ்வளவு நுணுக்கங்கள். நம்முடைய தலை மயிரானாலும் சரி, எத்தனை தலைமுடி இருக்குது அதையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்படி நம்மை அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறாராம்? 15:16 நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதம் 139 அழகா இவ்விதம் எழுதுகின்றார். அப்போ ஒரு பிள்ளையை, ஒரு கருவை கர்த்தர் எங்க உண்டாக்குறாரா? ஒளிப்பிடத்துல, பூமியின் தாழ்விடங்கள்ல, மறைவிடங்கள்ல அவர் உண்டாக்குகின்றார். எலும்புகள் உருவான விதத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியல. கர்ப்பவதியினுடைய வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எப்படி சுவாசம் உள்ள போகுதுங்கிறது அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய செயல். இன்றைக்கு ஒரு பிள்ளையை உருவாக்க இல்லையா, எத்தனையோ இந்த நாட்கள்ல எத்தனையோ முயற்சி பண்றாங்க. எவ்வளவோ லட்சங்களை செலவு பண்ணி மெடிக்கல் துறையில எத்தனையோ விதமாக ஒரு பிள்ளையை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அத்தனை முயற்சி பண்ணி கூட ஒரு சிலருக்கு குழந்தை கிடைக்காமல் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு வரை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவ்வளவு அழகாய் செயல்படுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ நாம் இதையெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டும். வெறுமனே ஒரு சாதாரண தேவைக்காக அல்லது நம்ம விருப்பப்பட்டது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முறுமுறுத்து கொண்டு நம்ம புலம்பிக் கொண்டு அநேகர் இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பூமிக்கு கொண்டு வந்ததை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை உருவாக்கினவர், பூமியின் தாழ்விடங்களில் ஒளிப்பிடத்தில் உருவாக்கின ஆண்டவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கின்றார். அவர் நம்மை அழகாய் போஷிக்கிற தேவன், நம்மை உடுத்துவிக்கிற தேவன், நம்முடைய காரியங்களையெல்லாம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்த அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் அவரையே தந்தவர் நமக்கு அவரோடே கூட எல்லாவற்றையும் தருவது நிச்சயம். நம்ம சிந்தித்து பார்ப்போம், தியானிப்போம். கர்த்தருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். நம்ம இந்த பூமிக்கு வந்ததே ஒரு அதிசயம். அதை மறந்துட்டு நம்ம இன்றைக்கு மனிதர்கள் ஏதேதோ ஓடிக்கொண்டு உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ அருமையாய் கொண்டு வந்த ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்து ஆளாகி தான் மனுஷனாகவும் மனுஷியாகவும் மாறுகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடத்துல அழிப்பதற்காக எல்லாம் போட்டி போட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய செய்கைகளை நாம் நினைத்து பார்ப்போம், அவரை துதிப்போம், மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு செல்லும் நாள். ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தருக்குரிய கணத்தை கர்த்தருக்கு செலுத்துவோம். எங்கும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள், ஆசீர்வாத டிவி நேயர்கள், நம்முடைய ஆசீர்வாத திருச்சபைக்கு வாங்க. சென்னையில் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாத திருச்சபைக்கு வாங்க. விருதுநகர் பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே உள்ள திருச்சபைக்கு நீங்கள் சபைக்கு போங்க. 3 ஆராதனைகள் சென்னையிலே நம்முடைய சர்ச்சில் நடக்குது. அதனுடைய விபரத்தை குறித்து கொள்ளுங்கள். இவ்வளவு அருமையாய் நம்மை பூமிக்கு கொண்டு வந்த சிருஷ்டி கர்த்தர். நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை அழகாய் உருவாக்கி நம்மை நடத்துகிற கர்த்தருக்குரிய மகிமையை, துதியை நாம் கர்த்தருக்கு ஏறெடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ நாங்கள் இந்த நாளிலே தியானித்த அருமையான வசனத்தின்படி நீர் எங்களை அதிசயமாக, பிரமிக்கத்தக்கதாக, அதாவது ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஐயா. நமக்கு மனதார நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் அதிசயமாய் உண்டாக்கின தேவன். எங்களுக்குரிய எல்லா தேவைகள் நீர் சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரை, ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எலும்புகள் உருவாகும்